ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க ஃப்ரம் உமன் கிரியேட்டர்ஸ் குரூப். ராஜேஷ்குமாரின் கருப்பு மல்லிகை 2. காந்தாமணியும் வாசுகியும் பதட்டத்துடன் இருந்த சங்கீதாவை புரியாத பார்வையில் பார்த்தனர். திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் கண்ணனோட அம்மாவை பற்றி எதுக்காக கேட்குற? யசோதா டவர்ஸில் வெடிகுண்டு வெடிக்க போகிறத பற்றி 2 பேர் கோட் வேர்ட்ஸில் பேசிக்கிட்டதை நான் கிராஸ்டாக்கில் கேட்டேன். என்னென்னு பேசிக்கிட்டாங்க? கண்ணம்மா கோபுரத்தில் கருப்பு மல்லிகை பூக்கும்னு அவங்களுக்குள்ள தகவல் பரிமாறிக்கிட்டாங்கம்மா. அடக்கடவுளே, அர்த்தம் புரிஞ்சிருந்தா இந்த விபரீதத்தை முன்னமே தடுத்து நிறுத்தியிருக்கலாமே. அவங்க இன்னும் சில இடங்களை கூட சொன்னாங்கம்மா. அவங்க சொன்ன இடங்கள் உனக்கு ஞாபகம் இருக்கா? 4 மணிக்கு நீல உலோகத்திலும் 7 மணிக்கு அனாதை குரங்கிலும் கருப்பு மல்லிகை பூக்கும்னு சொன்னாங்க. நீல உலோகம், அனாதை குரங்கு, ஒன்றுமே புரியலையே. யசோதா டவர்ஸை எப்படி கண்ணம்மா கோபுரம்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இதுவும் வேறு 2 இடங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த இடங்கள்னு தெரியலையே. இதை பற்றி நாம் யோசிக்கிறத விட்டுட்டு அப்பாவுக்கோ அண்ணனுக்கோ தகவல் சொல்கிறது தான் புத்திசாலித்தனம். நானும் அதை தாமா நினச்சேன். சொல்லிக்கொண்டே டெலிஃபோனை நெருங்கி டயலை சுழற்ற ஆரம்பித்தான் சங்கீதா. ஆல் தி லைன்ஸ் இன் திஸ் ரூட் ஆர் பிஸி, ப்ளீஸ் ட்ரை ஆஃப்டர் சம் டைம். பல முறை டயல் செய்தும் அப்பாவிற்கும் அண்ணனிற்கும் இதே பதில்தான் கிடைத்தது. லைன் கிடைக்கவே இல்லையா? அவசர போலீஸ் என்னை தொடர்பு கொள்ள முயன்றாள். அது தொடர்ந்து ரிங் ஆகிக்கொண்டே இருந்தது. ரிங் ஆயிற்றுக்கு, ஆனால் அட்டன் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை போல இருக்கு. வாசுகி சொன்னாள், இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் வரப்போகிறாருல்ல, அதனால் மொத்த போலீஸ் ஃபோர்ஸுமே அதில் பிஸியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அப்பாவையோ அண்ணனையோ நான் நேர்லேயே போய் பார்த்துட்டு வரேன். எங்கே போய் பார்க்க போகிறேன்? அவங்க ஏர்போர்ட்டில் தான் இருப்பாங்க, ஏர்போர்ட்டுக்கே போயிடுறேன். சொல்லிக்கொண்டே கார் சாவியை பொறுக்கினாள் சங்கீதா. வேக வேகமாக போர்ட்டிகோ படிகளை கடந்து காருக்குள் அடங்கினாள். சாலையில் கார் விரைய ஆரம்பித்தது. 10 நிமிஷ அதிவேக பயணம். ஏர்போர்ட் வளாகத்தில் கார் பார்க்கிங் பகுதியில் தன்னுடைய காரை சொருகினாள் சங்கீதா. காரை விட்டு இறங்கியவள் மணிக்கட்டில் இருந்த வாட்சை பார்த்தாள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் காலாவதியாகியிருந்தது. நேரம் 2:30. ஏர்போர்ட் வளாகம் ஏராளமான கூட்டத்தோடு இருந்தது. கட்சி கரைவேட்டிகள், கட்சி கொடிகள், தோரணங்கள், அவற்றுக்கு இடையே பாதுகாப்புக்காக பணியில் அமர்த்தப்பட்டிருந்த காக்கி யூனிஃபார்ம்கள். கூட்டத்துக்கு மத்தியில் நீந்தி போய் லவுஞ்ச் கதவை தொட்டாள். அங்கே நீலவர்ண யூனிஃபார்ம் அணிந்த ஏர்போர்ட் அதிகாரி அவளை தடுத்தார். சார், நான் ஐஜியோட. அவள் முழுசாய் சொல்லும் முன்பே கதவை வெடுக்கென்று சாத்திவிட்டார். நேரம் 2:40. இன்னும் 1 மணி நேர அவகாசமே இருக்கிறது. அதற்குள் அப்பாவிடமோ அண்ணனிடமோ இந்த விபரத்தை தெரியப்படுத்த வேண்டுமே. சங்கீதா கவலையோடும் தவிப்போடும் ஏர்போர்ட் வராண்டாவையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தாள். அந்த வினாடி, சங்கீதாமா குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள். பலத்த தொப்பையோடு அந்த கான்ஸ்டபிள் தெரிந்தார். புன்னகைத்தார். நீங்கள் எங்கம்மா இந்த பக்கம்? பரிச்சயமான அந்த கான்ஸ்டபிளை பார்த்ததும் முகமலர்ந்தாள் சங்கீதா. அப்பாவையோ அண்ணனையோ நான் உடனே பார்க்கணும். உள்ளே போக ஏர்போர்ட் ஆளுங்க விட மாட்டேங்கிறாங்க. பிஎம் வரப்போகிறார் இல்லைம்மா, அதுதான் கொஞ்சம் கெடுபிடி அதிகமாக இருக்குது. அப்பாவை இப்போவே பார்க்கணுமா இல்லை பிஎம் வந்த பிறகு பார்த்தா போதுமா? அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார். இல்லை, உடனே பார்க்கணும். வாங்கம்மா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். அவருடன் வேகமாய் நடந்தால் சங்கீதா. அதே லவுஞ்ச் கதவை தொட்டனர். கண்ணாடி வழியே அந்த நீல யூனிஃபார்ம் அதிகாரியை சைகையால் கூப்பிட்டார் கான்ஸ்டபிள். அவர் கதவை திறக்க அவரிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்தனர். போலீஸ் அதிகாரிகளுக்கு கடைசி கட்ட உத்தரவுகளை பிறப்பித்து கொண்டிருந்த ஐஜி ரங்கராஜன் கான்ஸ்டபிளோடு வந்து நிற்கும் சங்கீதாவை பார்த்து புருவங்களை உயர்த்தினார். கான்ஸ்டபிள் அவருக்கு ஒரு சல்யூட் வைத்துவிட்டு அருகில் சென்றார். என்ன மேன்? சங்கீதாம்மா உங்களை உடனே பார்க்கணும்னு ஏர்போர்ட்டுக்கு வெளியே தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. நான் தான் உங்களை உள்ளே அழைச்சிட்டு வந்தேன் சார். நான் எவ்வளோ பிஸியாக இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? சொன்னேன் சார், ஆனால் உங்களையோ தனசேகர் ஐயாவையோ உடனே பார்க்கணுன்னு சொன்னாங்க. காக்கி யூனிஃபார்ம் குழாமை விட்டு விலகி சங்கீதாவிடம் வந்தார் ரங்கராஜன். இறுக்கமான குரலில் கேட்டார். என்ன விஷயம் சங்கீதா? நான் முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? சங்கீதா படபடப்பாய் சொன்னாள். நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயம் உங்கள் டியூட்டி சம்மந்தப்பட்டது தான். செல்ஃபோனுக்கு ட்ரை பண்ணிலாம் லைக் கிடைக்கவே இல்லை. செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். என்ன விஷயம்னு சொல்லு. பிஎம் வர நேரமாச்சு. வெடிகுண்டு ஒன்று வெடிக்க போகுது. அதை தடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் அவகாசம் கூட இல்லை. அவர் சட்டென நிமிர்ந்தார். வாட் டு யூ மீன்? சங்கீதா அவரிடம் தான் கேட்ட கிராஸ்டாக் பற்றி சுருக்கமாய் விளக்கினார். அவர் திடுக்கிட்டார். 1 மணிக்கு யசோதா டவர்ஸில் வெடித்த மாதிரி 4 மணிக்கு 7 மணிக்கு வெடிக்க போகுதா? ஆமாம்ப்பா, அதை தடுத்தே ஆகணும். சங்கீதாவிடம் இருந்த பரபரப்பு ரங்கராஜனையும் தொற்றிக்கொண்டது. இதற்குள் அவர்கள் இருவரையும் தூரத்தில் இருந்து பார்த்து விட்ட சங்கீதாவின் அண்ணன் தனசேகர் நெருங்கி வந்தான். என்ன ப்ராப்ளம்? விஷயம் தனசேகரிடம் விளக்கப்பட நெற்றியை கீறினான் எஸ்பி தனசேகர். அப்பா, இங்கே எல்லா ஏற்பாடுகளும் 100% பக்காவாக இருக்குது. நான் வேணால் இந்த பாம் பிளான் விஷயத்தை டீல் பண்ணட்டுமா?